ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது 3rd ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய இதுதான் பார்க்க போகிறோம். தமிழ் புக்கில் ஆல்ரெடி நம்ம வந்து அழகு 1 ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. அழகு 1ல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன், மொத்தம் 3 லெசன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி அழகு 2ல் லெசன் நம்பர் 4லேருந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? லெசன் நம்பர் 4 நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மீனுவின் வண்டி. மீனுக்கு ஒரு புதிய வண்டி கிடச்சிச்சின்னா எப்படி ஹாப்பியாக இருப்பா அப்படின்ற ஒரு லெசன் தான். அந்த லெசனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? பாருங்கள், மீனுவுக்கு வந்து ஒரு புதிதாக ஒரு மிதிவண்டி கிடச்சிருக்கு. அவங்க அப்பா வாங்கி கொடுத்துருக்காங்க. அவளோட பழைய மிதிவண்டி இந்த 3 சக்கர வாகனம், அவளோட புதிய மிதிவண்டி இந்த 2 சக்கர வாகனம். சரிங்களா? அதை வந்து பார்க்குறா. ஃபஸ்ட்டு இந்த 3 சக்கர வாகனம் வந்து 3 வயது, மீனுக்கு வந்து ஒரு 3 வயது இருக்கும்போது அது மேலே ஏறி இந்த மாதிரி அழகாக ஓடிட்டு இருந்தா. அப்போ வந்து அப்பா வண்டி ஓடுது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாலியாக ஓடிட்டுருக்கா. அவங்க அப்பாவும் ஓட்டி பழக்கிறாரு. இந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. அதுக்கடுத்து என்ன ஆகுது, அவளாக ஓட்ட பழகிக்கிட்டா. ஒரு டைம் என்னது, கீழே விழுந்துட்டா. அப்புறம் அழுகிறா, அப்புறம் சிரிக்கிறா. இந்த மாதிரிலாம் இருக்கா. நம்ம கீழே விழுந்துட்டு அழுவோம், அப்புறம் எல்லோரும் சிரிச்சாங்க, நம்மளும் சிரிப்போம்ல. அதுக்கடுத்து நீ துணிச்சலான பெண் தான் அப்படின்னு சொல்லி அந்த வண்டியை சொல்லுது. அதுக்கடுத்து என்ன பண்ணிட்டா, அந்த வண்டியை தள்ளி விட்ருவா. அப்புறம் சின்ன காயம் தான் இருந்தாலும் ஓட்டலாம்னு சொல்லி அந்த வண்டிக்கு காயம் இருந்தாலும் வண்டியை எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு போவாள். அப்புறம் ஒரு நாள் என்னாச்சு, மழை பெஞ்சிச்சு. மழையில் ஓட்டாத அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டி சொல்கிறாங்க. ஆனால் அவன் என்ன செய்யலை, கேட்கவே இல்லை. அவங்க 2 பேர், அதாவது அந்த சைக்கிளும் சரி அந்த மீனும் சரி, என்ன பண்ணுறாங்க, மழையிலேயே நனைஞ்சிக்கிட்டே என்ன செய்கிறாங்க, அந்த 3 சக்கர வண்டியை அவள் ஓட்டுறா. நீங்களும் அந்த மாதிரி தானே செய்வீங்க. மழையில் நனையிறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் தானே. அப்போ அது என்ன ஆகுது, மழை நீர் தண்ணியில் வந்து அந்த வண்டி கவிழ்ந்துடுச்சு. அப்போ நீ என்ன திரும்ப சொன்ன அப்படின்னு சொல்லி அந்த வண்டி கேட்குது. அதுக்கு மீன் என்ன சொல்லியிருக்கிறா, வண்டி நீச்சல் அடிக்குது, வண்டி போய் நீச்சல் அடிக்குமா. ஆனால் அவள் ரொம்ப ஹாப்பியாக அது கூட அந்த வண்டி கூட அழகாக விளையாண்டுட்டு இருந்தா. அப்புறம் அவங்க பாட்டி அந்த வண்டியெல்லாம் க்ளீன் பண்ணி புதுசாக கொடுத்துருக்காங்க. அப்போ அவள் மீன் என்ன சொல்கிறா, நீ தான் என்னோட ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறா. சரிங்களா? நமக்கு ஒரு சைக்கிள் வந்துட்டால் அதை தானப்போ நம்ம சொல்லுவோம். நம்ம அந்தளவுக்கு அந்த 3 சக்கர வண்டியை கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கா. அதே மாதிரி அவளோட ஃப்ரெண்டு மிதுன்னு சொல்லியிருக்கான். அவன் கூடயும் இந்த வண்டியை எடுத்துகிட்டு போய் ஓட்டுவான். 2 பேருமே சக்கரம் கலன்று போனது கூட தெரியாமல் என்ன பண்ணுவாங்க, சிரித்து ஓட்டிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஆடு நிறுத்து ஊ அப்படின்ட்டு அவள் கீழே விழுகும் போது அப்போ ஆடு என்ன செய்யுது, மேன்னு கத்துது. மன்னிச்சிடுங்க தாடி மாமான்னு சொல்லிட்டு ஆட்டை இடிச்சதுக்காக மன்னிப்பு கேட்டுட்டு அவள் பாட்டுக்கு போயிட்டே இருப்பாள். அதே மாதிரி ரொம்ப இரவில் நன்றாக தூங்கும் போதும் கூட நீங்கள் வந்து தூங்கும் போது கூட நீ என்னை பற்றி தான் நினச்சிட்டு தூங்குவ. நம்ம ரோட்டில் செல்லும் போது அந்த ஹாரன் பெல் இருக்குல்ல, ட்ரிங் 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 அப்படின்னு சொல்லி நீ அழுத்தி சிரிப்ப. அப்போ வந்து சக்கரத்தில் வரும் கிறுகிறு சத்தம் தான் என் சிரிப்பு அப்படின்னு சொல்லி நீ என்கிட்ட அந்தளவுக்குலாம் விளையாண்ட, அந்தளவுக்கு பழகின. இன்றைக்கி உனக்கு ஒரு புது சைக்கிள் வந்துடுச்சு, அதனால் நான் வந்து பழைய பொருளாகிட்டேன். நீ வந்து என்ன செய்கிற, என்னைய டாட்டா சொல்லி பழைய பொருளுக்கு கடைக்கு என்னைய தூக்கி அனுப்பிச்சுட்ட அப்படின்னு சொல்லி அந்த வண்டி ரொம்ப வருத்தப்படுது. அப்போ வந்து அந்த வண்டி ஃபீல் பண்ணுது, என்னென்னா நீ வந்து என்னை பாப்பியா, என்னைய வந்து பழைய வண்டிக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நீ என்னை வந்து பாப்பியா அப்படின்னு சொல்லி சொல்லுது. இப்போ மீன் என்ன செஞ்சுருப்பா, என்னப்பா அங்கே வந்து பார்க்குறா. மீன் வந்து அந்த வண்டி சிரிக்கிறத பார்க்குறா. அப்போ அது 3 சக்கர வண்டியை சிரிச்சுது. ஏன் சிரிச்சுது, நீ வந்து அந்த வண்டி கூட நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி சிரிச்சுது. பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான ஆன்சர் இதிலேயே இருக்கும். ஒவ்வொரு தொடரிலும் உள்ள 1, 2, 3, 4, 5வது சொற்களுக்கு அடிக்கொடுத்து இடுங்கள், விடை கிடைக்கும் அப்படின்ட்டு. இதில் வந்து ஃபஸ்ட்டு தொடரில் 1, 2வதுல 2, 3வது சென்டென்ஸில் 3, 4வது தொடரில் 4, 5வது தொடரில் 5. அப்போ என்னது, மீன் ஓடி வந்து தொட்டு பார்த்து டாட்டா காட்டினாள். அந்த பழைய வண்டியை நல்லா தொட்டு பார்த்துட்டு அந்த வண்டிக்கு டாட்டா காட்டினதுனால அந்த வண்டியை சிரிச்சிச்சு, மீனும் சிரிச்சிச்சு. என்ன சொல்ல வராங்க இந்த கதையிலன்னா, நமக்கு பழைய பொருள் இருக்கும், புது பொருள் வந்து வீட்டில் வாங்கிட்டு வந்தாங்கன்னா பழைய பொருளை நம்ம என்ன செய்யக்கூடாது, ரொம்ப உதாசீனப்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இந்த கற்பனை கதையாக சொல்லியிருக்காங்க. நம்ம ஆனால் பழைய பொருள் காட்டிலையும் புது பொருள் மேலே ரொம்ப நமக்கு எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும். ஆனால் அது வரையும் நம்ம எந்த பொருளை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், பழைய பொருள் தானே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், அதையும் நம்ம மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறேங்க. சரிங்களா? அடுத்து உங்களுக்கு நீங்கள் விளையாட்டு பாருங்கள், நம்ம கையிலேயே வண்டி மிதிவண்டி அப்படின்னு சொல்லி ஓட்டுறது மாதிரி செய்கை செஞ்சு காமிக்கணும். பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கதையில் பிடித்த சொற்களை எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. என்னென்ன சொற்கள்லாம் உங்களுக்கு பிடித்த சொற்கள், இந்த கதையில் நிறைய சொற்கள் இருக்குது, அதில் உங்களுக்கு பிடித்தமான சொற்களை எடுத்து எழுதணும். இப்போ நான் ஒரு 10 சொற்கள் எழுதியிருக்கேன் பாருங்கள். சிரித்தாள், மகிழ்ந்தாள், வேகமாக, 3 சக்கர வண்டி, நீச்சல், மிதிவண்டி, துணிச்சலான பெண், சக்கரம், நினைவுகள், பழகினாய். சரிங்களா? ஒரு 10
சொற்கள் எழுதியிருக்கேன். இதில் அதிகமான சொற்கள் ஒன்று போல் எழுதிய நபர் யார்? உங்களை மாதிரியே உங்களோட நண்பர்களும் எழுதினாங்கன்னா அவங்க யாருன்னு சொல்லி அவங்களோட பெயர் எழுதணும். ஒன்று போல் எழுதிய சொற்களின் எண்ணிக்கை, நீங்களும் உங்கள் நண்பர்களும் எத்தனை சொற்கள் ஒன்று போல் எழுதியிருக்கீங்க? ஒன்று 5ஆக இருக்கலாம், இல்லை 8ஆக இருக்கலாம். அந்த மாதிரி எத்தனை சொற்கள் ஒன்று போல் எழுதுனீங்களோ அந்த சொற்களோட எண்ணிக்கையை இங்கே எழுதணும். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், பாடத்தில் அடிக்கோடிட்டு எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அருகருகே வந்துள்ள ஒரே எழுத்து ஒரே சொல் என்னது? ஆ ஆ அப்படின்ற மாதிரி ஒரே எழுத்து என்னது? ஹா ஹா, ஊ ஊ, ட்ரிங் ட்ரிங், மே மே, ஹி ஹி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஒரே மாதிரி வந்த சொற்கள். சரிங்களாப்பா? இதை நீங்கள் பாடத்தில் அடிக்கோடிட்டு எழுதணும். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா பாடத்தில் பிடித்த தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. என் வண்டி நீச்சல் அடிக்குது அப்படின்ற தொடர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு எழுதியிருக்கேன். அப்புறம் உங்களுக்கு பிடித்த பொருள் பற்றி உங்களோட நண்பர்களோட கலந்துரையாடணும். பாருங்க, படித்தல் பலகை, இந்த வார்த்தைகளை படிக்கலாமா? மிதிவண்டி, பாட்டி, செல்கிறேன், கற்பனை, அப்பா, சேரு, ஆடு, சிரிப்பு, குதித்தாள், நீச்சல், மாமா, வளர்ந்து, மழை, நண்பன், இரவில், பொருள். பாருங்கள், இங்கே கொஸ்டின் கேட்டுருக்காங்க. இது ஒரு விலங்கு, இது என்னது? ஆடு. தண்ணீருடன் தொடர்புடைய சொற்கள் என்னதுப்பா? தண்ணீருடன் தொடர்புடைய சொற்கள் நீச்சல், அப்புறம் மழை, ரெண்டுமே தண்ணீருடன் தொடர்புடைய சொற்கள். அடுத்து அதிக எழுத்துக்களை கொண்ட சொற்கள் எதெல்லாம்? பாருங்கள், மிதிவண்டி, செல்கிறேன், அப்புறம் குதித்தாள், கற்பனை, வேறு என்னது? அவ்வளோதான், 4 சொற்கள் இருக்கா. மிதிவண்டி, செல்கிறேன், குதித்தால், கற்பனை. சரிங்களாப்பா? அடுத்து படித்தல் பலகையில் உள்ள பிடித்த சொல்லை கொண்டு தொடர் எழுதுக. நான் எழுதியிருக்கேன்னா, அப்பாவின் நண்பன் மிதிவண்டியில் செல்கிறான், அப்பாவின் நண்பர் மிதிவண்டியில் செல்கிறான் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். அடுத்து பாருங்கள், இது ஒரு ஷார்ட்டாக கொடுத்துருவாங்க, பாட சுருக்கம்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் படிக்கணும். படிக்க எடுத்துக்கொண்ட நேரத்தை இங்கே நோட் பண்ணணும். நீங்கள் ஒவ்வொரு டைம் ஒரு 3 டைம்ஸ் படிக்கணும். ஒவ்வொரு டைம் எடுத்துக்கொண்ட டைமை இங்கே நோட் பண்ணி வைக்கணும். சரிங்களாப்பா? அடுத்து, நினைத்து பார்த்து மகிழ்ந்தது எது? 3 சக்கர வண்டி. 3 சக்கர வண்டி பழைய பொருட்கள் கடைக்கு சென்றது ஏன்? ஏன்னா புதிய மிதிவண்டி இருந்ததால் பழைய பொருட்கள் கடைக்கு சென்றது. அடுத்து, சொல்வதை எழுதுக. அவங்க டீச்சர் சொல்லுவாங்க, அவங்க சொல்லக்கூடிய சொற்களை இந்த கட்டத்தில் எழுதுகிறோம். நான் சில சொற்கள் எழுதியிருக்கேன், அதையும் பாருங்கள். மிதிவண்டி, சக்கரம், மழைநீர், பொருட்கள், கற்பனை, செல்கின்றான், துள்ளி குதித்தாள். அடுத்து பாருங்கப்பா, சொல்லை கண்டுபிடிக்க. இங்கே பாருங்கள், மரத்தின் ஓரம் உரல். இங்கே ரான்றது ஒரே எழுத்து திரும்ப திரும்ப வந்திருக்கு. அதே மாதிரி பாருங்கள், பொரித்த பொறி பொட்டலம், போ. அடுத்து, நாகத்தை கண்ட காகம், கா. ஆமை பொம்மை அருமை, மை. கரும்பு தின்னும் எறும்பு, இம். எட்டி பிடித்த காற்றாடி, டி. அப்போ இந்த எழுத்துக்கள்லாம் சேர்த்தோம் அப்படின்னா எழுத்துக்களை முறைப்படுத்தலாம் கிடைக்கும் சொல் கரடி பொம்மை. சரிங்களா? அடுத்து பாருங்க, தொடர்ந்து எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? கூடை கூடை, என்ன கூடை, பூ கூடை, என்ன பூ? சாமந்தி பூ. என்ன சாமந்தி? மஞ்சள் சாமந்தி. என்ன மஞ்சள்? கிழங்கு மஞ்சள். என்ன கிழங்கு? உருளைக்கிழங்கு. என்ன மயில்? மயில். என்ன மயில்? வண்ண மயில். என்ன வண்ணம்? பல வண்ணங்கள். பிடித்த வண்ணம் எது? இலை பச்சை அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரிகளை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து, பேசலாம் எழுதலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இங்கே பாருங்கள், 2 சிறுவன் சிறுமி உட்காந்துருக்காங்க. இப்போ சுற்றி பறவைகள் இருக்குது. பறவைகளுக்கு தானியம் போட்டிருக்காங்க. பக்கத்துலேயே அவங்க குடிக்கிறதுக்கு தண்ணீர் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நம்ம வீடுகள்லேயும் செய்யணும்ப்பா. ஒவ்வொருத்தரோட வீடுகள்லேயும் உங்களோட மொட்டை மாடி பறவைகள் செல்லக்கூடிய இடங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல ஒரு கப்பில் இந்த மாதிரி தானியங்கள் போட்டு வச்சுருங்க, இன்னொரு கப்பில் தண்ணீர் போட்டு வச்சுருங்க. டெய்லி பறவைகள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தானியத்தையும் தண்ணீரையும் குடிச்சிட்டு போகும். சரிங்களா? அதுங்களுக்கும் பசி இந்த மாதிரி இருக்கும் தானே. நீங்களும் உயிரினங்களுக்கு சாப்பாடு கொடுத்த ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், சிறுவன் சிறுமி பறவைகளுக்கு தானியங்களும் தண்ணீரும் வைத்து அவர்கள் சாப்பிடுவதை பார்த்து ரசித்து கொண்டிருந்தன அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன். சரிங்களாப்பா? கொண்டிருந்தனர். அடுத்து, சிந்தித்து விடையளிக்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மீனு பள்ளிக்கு நடந்து சென்றாள். அவள் வீட்டு வயல் ஓரத்தில் பலாமரம் இருந்தது. அதில் பழங்கள் நிறைய இருந்தன. நாளை பறிக்கலாம் என நினைத்தாள். இந்த இதுக்கு உரிய படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஏன்னா அவள் என்ன செய்கிறா? பள்ளிக்கு நடந்து போகிறா. வீட்டு அருகே என்ன இருக்குது? பலாமரம் இருக்குது. பலாமரம்லாம் பழுத்து நிறையா இருக்குது. நாளைக்கு பறிக்கலான்னு சொல்லி நினச்சிக்கிட்டேவும் போகிறா. சரிங்களா? அடுத்து பாருங்க, பின்பற்றி எழுதுக. மீனு விரும்பி செய்பவை என்னென்னா, மிதிவண்டி ஓட்டுவேன், ஊரை சுற்றி பார்ப்பேன், நண்பர்களோடு விளையாடுவேன். அதே மாதிரி நான் விரும்பி செய்பவை, நண்பர்களோடு விளையாடுவேன், மிதிவண்டி ஓட்டுவேன், புத்தகங்கள் படிப்பேன், ஓவியம் வரைவேன். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், தொடர் அமைத்து கூறுக. இங்கே நமக்கே தெரியும், மேலே கீழே எதிர்ச்சொல் மாதிரி இருக்குது.
சிறிய இது வந்து சிறிய இதாக இருக்குது, இது பெருசாக இருக்குது, இது உள்ளே இருக்குது, இது வெளியே இருக்குது, இது ஏறுது, இது இறங்குது. இப்போ அதை வச்சு நம்ம எழுதலாமா? எதிர்ச்சொற்கள் பாருங்கள், இதெல்லாம் எதிர்ச்சொற்கள்னு சொல்லுவாங்க. சில, பல, புகழ், இகழ், அதிகம், குறைவு, இரவு, பகல், அருகில், தொலைவில், வேகமாக, மெதுவாக, புதிய, பழைய, சிரிப்பு, அழுகை, காய், கனி. சரிங்களா? அது மாதிரி எதிர்ச்சொற்களை நிரப்புகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இங்கே புதிய மிதிவண்டி வாங்கினால், புதியக்கு எதிர்ச்சொல் என்னது? பழைய வண்டி பார்க்கிறது. இரவு நீ தூங்குவாய், இரவுக்கு எதிர்ச்சொல் பகல், பகல் நேரத்தில் விழித்திருப்பாய். அடுத்து மிதிவண்டியை வேகமாக ஓட்டினாள், வேகமாக அப்படின்றதுக்கு மெதுவாக நிறுத்தினாள். அடுத்து பாருங்கள், விழுந்த போது வண்டிக்கு அழுகை வந்தது, அழுகைக்கு எதிர்ச்சொல் சிரிப்பு, மீனுக்கு சிரிப்பு வந்தது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், கற்றல் பயணம் பார்க்கலாமா? எனக்கு எடுத்துருக்காங்கன்னா, மீனுவின் வண்டி பாடத்தின் கதையை கூறலாம் உங்களோட, இல்லாட்டி பழைய பொருள் ஒன்றை வரைந்து அது பேசுவது கூட எழுதி காட்சிப்படுத்தலாம். இதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய ஆக்டிவிட்டி. அடுத்து பாருங்கள், பொருத்தமானதை டிக் செய்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இங்கே என்ன இருக்குது? பேக் இருக்குது, அது பக்கத்துலேயே வாட்டர் பாட்டில், கீழே தண்ணியெல்லாம் செஞ்சுருக்கு. தண்ணீர் குடுவைக்கு உணர்வு இருந்தால் என்ன வெளிப்படுத்தி இருக்கும்? ஏன் தண்ணீர் குடுவைக்கு உணர்வு இருந்தால் வருத்தம் தான், ஏன்னா கீழே விழுந்துடுச்சுல, அப்போ அதுக்கு வருத்தமாக தானே இருக்கும். ஸோ அது வருத்தம் தான், ஏன்னா கீழே விழுந்ததுனால அது வருத்தம் தெரிவிச்சிருக்கும். அடுத்து பாருங்கள், இன்று முதல் நான் என் பொருட்களை எப்படிலாம் வைப்பீங்க? பாதுகாப்பாக வைத்துக்கொள்வேன், பயன்படுத்தியதும் உயரிய இடத்தில் வைப்பேன், பிறருக்கு கொடுத்து உதவுவேன், முழுமையாக பயன்படுத்துவேன். இதெல்லாம் நீங்கள் செய்யணும்ப்பா. சரிங்களா? உங்கள் பொருட்களை பாதுகாப்பாக வச்சுருக்கணும். அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு பென்சில் எடுத்து எழுதுறீங்கன்னா அது எந்த இடத்துல எடுத்தீங்களோ அதே இடத்துல திரும்ப வச்சிடணும். அதுக்கடுத்து யாருக்காவது இல்லை பென்சிலோ எரேசரோ கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்து உதவணும். அது மாதிரி அந்த பென்சில் தீர்ற வரையும் அது பயன்படுத்திட்டு தான் அதை இது பண்ணணும். ஒரு பென்சில் எழுதிட்டே இருக்கும் போது அது சின்னதாக போயிடுச்சு, எனக்கு புது பென்சில் வேணும் அப்படின்னு சொல்லிலாம் கேட்கக்கூடாது. சரிங்களா? அடுத்து இந்த பாடத்துலேருந்து நீங்கள் கற்றவை, படித்த கதையை சொல்ல தெரியும்னா டிக் பண்ணிக்கோங்க. அது மாதிரி எதிர்ச்சொற்களை கண்டுபிடிக்க தெரியும்னா டிக் பண்ணிக்கோங்க. படம் பார்த்து பேச எழுத தெரியும்னா டிக் பண்ணிக்கோங்க. ஓகே குட்டீஸ், இதோட இந்த லெசனுக்கு உண்டான எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த லெசனில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.